Hi everyone, a very good morning. நான் உங்கள் மலர் ஸ்கோர் கிளவர்லிருந்து ஜான்வரி 2022-2026க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த எடிட்டோரியலோட ஒரு டீட்டெயில்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸோட சேர்த்து எங்கள் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொரு சின்ன டிப், நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீயா பாஸ் பண்ணி அதை மறுபடியும் கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை ஒரு 2 தடவை சத்தமா படிச்சு பாருங்க. இது ஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சா நெக்ஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் கொண்டு போகலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ஸ் டைட்டில் இஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் ஆன் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அண்ட் பிரிக்ஸ். பாலங்களை உருவாக்குதல், மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளை பற்றி. த சப்டைட்டில் இஸ் The benefits of cross-border CBDC payments could outweigh costs. நாடுகளுக்கு இடையேயான CBDC பண பரிவர்த்தனைகளின் நன்மைகள் அதனால் ஏற்படும் செலவுகளை விட அதிகமாக இருக்கலாம். Let's get into the editorial now. The RBI's reported moves towards encouraging India's BRICS partners. RBI இந்தியாவோட பிரிக்ஸ் கூட்டாளி நாடுகளை என்கரேஜ் பண்ணுவதாக சொல்லப்படுற நடவடிக்கைகள் to link their digital currencies with the RBI's own central bank digital currency, அதாவது CBDC, with the RBI's own central bank digital currency, CBDC, are sensible. அதாவது அவங்களுடைய டிஜிட்டல் கரன்சிஸை RBIயோட சொந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது CBDCயுடன் இணைக்க சொல்றது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். But one that could pose some risks. ஆனா இதுல சில ஆபத்துகளும் இருக்கு. According to news reports, செய்தி அறிக்கைகளின்படி, the RBI has recommended to the center that a proposal connecting the CBDCs of the BRICS countries be made part of the agenda. RBI மத்திய அரசுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு, அதாவது பிரிக்ஸ் நாடுகளோட CBDC-களை இணைக்கும் ஒரு திட்டத்தை அஜெண்டால ஒரு பகுதியாக ஆக்க சொல்லி. For the 2026 BRICS Summit in India, 2026ல இந்தியாவில் நடக்க போற பிரிக்ஸ் மாநாட்டுக்காக. This is a natural progression of India's push. இது இந்தியா எடுத்த முயற்சிகளோட ஒரு இயல்பான அடுத்த கட்ட வளர்ச்சி. During its presidency of the G20 in 2023 for international cooperation and standardization on cryptocurrencies. 2023ல இந்தியா G20 தலைமை பொறுப்புல இருந்தப்போ கிரிப்டோ கரன்சிஸ் விஷயத்துல சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் தர நிர்ணயம் வேணும்னு வலியுறுத்துச்சு. The RBI has historically been extremely conservative about private cryptocurrencies. வரலாற்று ரீதியா பார்த்தா RBI private cryptocurrencies விஷயத்துல எப்போதுமே ரொம்ப கன்சர்வேட்டிவா, அதாவது ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கு. Repeatedly calling for a ban. தொடர்ந்து அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. And progressive about CBDCs. ஆனா CBDCs விஷயத்துல ரொம்ப முற்போக்கா இருக்கு. Arguing that they have multiple uses. அதுக்கு பல பயன்கள் இருக்குன்னு வாதிடுது. Its stance seems largely correct. அதனுடைய இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் சரியாத்தான் தெரியுது. It recognizes the evident risks of cryptocurrencies as assets to invest in. முதலீடு செய்யற சொத்துக்களா கிரிப்டோகரன்சிஸ்ல இருக்கிற வெளிப்படையான ஆபத்துகளை அது புரிஞ்சுக்குது. But sees the advantages of the blockchain as the backbone of payments infrastructure. ஆனா பிளாக்செயின் தொழில்நுட்பத்தோட நன்மைகளை பண பரிவர்த்தனை கட்டமைப்போட முதுகெலும்பா பாக்குது. While a ban on private cryptocurrencies seems extreme, private cryptocurrencies-க்கு தடை விதிக்கிறது ஒரு தீவிரமான நடவடிக்கையா தெரிஞ்சாலும், their widespread adoption does expose the public to extreme volatility. இங்க volatilityனா நிலையற்ற தன்மை, அதாவது விலை திடீர்னு ஏறி இறங்குறது, fraud potential and an erosion of wealth. அப்புறம் மோசடி நடப்பதற்கான வாய்ப்பு மற்றும் செல்வ இழப்புக்கும் வழிவகுக்கும். CBDCs have the advantage of a sovereign guarantee. CBDCகளுக்கு sovereign guarantee இருக்கிற ஒரு நன்மை இருக்கு. sovereignனா இறையாண்மை மிக்க, அதாவது அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிற, அதனால அரசாங்க உத்தரவாதம் இருக்கு. And are also not interest bearing,
மேலும் அதுக்கு வட்டியும் கிடையாது. They are not only safe, but will also not attract people looking to make returns. அது பாதுகாப்பானது மட்டுமில்ல, வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆட்களை ஈர்க்காது. That said, அப்படி இருந்தாலும், India in particular has little use for a domestic CBDC. குறிப்பா இந்தியாவுக்கு உள்நாட்டுல ஒரு CBDCனால பெரிய பயன் இல்ல. As digital payments go, digital payments பொறுத்தவரைக்கும் UPI கட்டமைப்பு ரொம்ப சிறப்பானதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. But has also far too big a head start for CBDC to overcome. அது மட்டும் இல்லாம CBDC முந்தி செல்ல முடியாத அளவுக்கு UPI ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. This is why the RBI's attempts to use CBDCs for international payments are a sensible approach. இதனால தான் RBI சர்வதேச பண பரிவர்த்தனைகளுக்கு CBDCக்களை பயன்படுத்த எடுக்கிற முயற்சிகள் ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை. Cross-border payments are a significant channel for black and laundered money. நாடுகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனைகள் கருப்பு பணம் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கான ஒரு முக்கியமான வழியா இருக்கு. Any attempts to bring further transparency to such flows are welcome. இந்த மாதிரி பண பரிமாற்றங்கள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர எந்த முயற்சி எடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கது. Blockchains are excellent instruments for this purpose. இந்த நோக்கத்துக்கு blockchains ஒரு மிகச்சிறந்த கருவி. They form transparent and immutable records of transactions. அது பரிவர்த்தனைகளின் வெளிப்படையான மற்றும் மாற்ற முடியாத பதிவுகளை உருவாக்குது. And can be coded to provide relevant details such as the points of origin and destination. மேலும் பணம் எங்கிருந்து வருது எங்க போகுது போன்ற தேவையான விவரங்களை கொடுக்கிற மாதிரி அதை கோட் பண்ண முடியும். A BRICS agreement on such a payment infrastructure could further mandate that payments be linked to national identity numbers or tax departments. இப்படிப்பட்ட ஒரு பேமெண்ட் கட்டமைப்பு மேல ஒரு பிரிக்ஸ் ஒப்பந்தம் ஏற்பட்டா பண பரிவர்த்தனைகளை நேசிய அடையாள எண்கள் மற்றும் வரித்துறைகளுடன் இணைக்கணும்னு அது மேண்டேட் பண்ணலாம். இங்க மேண்டேட்னா கட்டாயமாக்குவது அல்லது ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவு போடுவது. CBDC payments would also help ease some of India's stickier international payments. CBDC பண பரிவர்த்தனைகள் இந்தியா எதிர்கொள்ளும் சில சிக்கலான சர்வதேச பண பரிவர்த்தனை பிரச்சினைகளை எளிதாக உதவும். Payments to Russia and Iran, for example, will become easier. உதாரணத்துக்கு ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு பணம் அனுப்புறது சுலபமாகும். Since the SWIFT network is not available to either country. ஏன்னா அந்த இரண்டு நாடுகளுக்கும் SWIFT network வசதி கிடையாது. On the other hand, மறுபுறம், exactly such payments and the related move away from the dollar will inevitably anger US President Donald Trump. சரியா இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகளும் டாலரை விட்டு விலகி போறதும் கண்டிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தும். He has already warned of additional tariffs on BRICS countries. அவர் ஏற்கனவே BRICS நாடுகள் மீது கூடுதல் வரிகள் விதிப்பதா எச்சரிச்சிருக்காரு. Should they move away from the dollar? அவங்க டாலரை விட்டு விலகிச் சென்றால். That said, with 50% tariffs in place, அப்படி இருந்தும் ஏற்கனவே 50% வரிகள் அமல்ல இருக்கிற நிலையில, India needs to see whether incremental tariffs will actually hurt. கூடுதலா விதிக்கப்படுற வரிகள் உண்மையிலே பாதிப்பை ஏற்படுத்துமான்னு இந்தியா பார்க்கணும். The benefits of cross-border CBDC payments could still outweigh costs. நாடுகளுக்கு இடையேயான CBDC பண பரிவர்த்தனைகளின் நன்மைகள் அதனால் ஏற்படும் செலவுகளை விட அதிகமாக இருக்கலாம். So, that was the first editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது அனலிட்டிக்கல். ஏன் அனலிட்டிக்கல்னா இந்த ஆத்தர் RBIயோட இந்த CBDC மூவை கெனங்கன்னு சொல்லிட்டு போகல. அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அமெரிக்காவுடனான உறவுல என்ன சிக்கல் வரும், அதையும் மீறி இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லா பக்கத்தையும் ஆராய்ந்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. அதனால தான் the tone is analytical. ஓகே எவ்ரிவன், ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், vocabulary, idioms and phrases, phrasal verbs எல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலை வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க இப்போ செகண்ட் எடிட்டோரியலுக்கு போகலாம். The title is
meaningless formality on governors, their actions. அர்த்தமற்ற சம்பிரதாயம் ஆளுநர்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகள் பற்றி. The subtitle: The conduct of governors has undermined their constitutional role. ஆளுநர்களின் நடத்தை அவர்களின் அரசியலமைப்பு பங்கையே குறைத்து மதிப்பிட்டுள்ளது. Let's start the editorial. The actions of Tamil Nadu Governor R.N. Ravi and his Kerala counterpart Rajendra Vishwanath Arlekar. தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி மற்றும் கேரளாவில் அவருக்கு இணையான பதவியில் இருக்கும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரின் நடவடிக்கைகள் during their customary legislative assembly addresses on January 20, ஜனவரி 20 அன்று அவங்களோட வழக்கமான சட்டமன்ற உரைகளின் போது came as no surprise to those who have followed the conduct of governors in non-BJP ruled states. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களின் நடத்தையை கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு இது ஆச்சரியமா இல்ல. In Chennai, Mr. Ravi declined to read the speech. சென்னையில திரு ரவி அந்த உரையை வாசிக்க மறுத்துவிட்டார், which his office said had unsubstantiated claims and misleading statements to justify his walkout. அதுக்கு அவருடைய அலுவலகம் சொன்ன காரணம், அவர் வெளிநடப்பு செய்வதை நியாயப்படுத்த அந்த உரையில unsubstantiated claims, அதாவது ஆதாரமில்லாத கூற்றுகள் மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கைகள் இருந்ததாக சொன்னாங்க. In the past 3 years, the governor has either digressed from the prepared speech. கடந்த 3 ஆண்டுகள்ல ஆளுநர் தயாரிக்கப்பட்ட உரையிலிருந்து digressed, அதாவது முக்கிய விஷயத்தை விட்டு விலகி பேசியிருக்கார், or refused to read it out before walking out. இல்லனா வெளிநடப்பு செய்றதுக்கு முன்னாடி அத வாசிக்கவே மறுத்திருக்கார். In Thiruvananthapuram, Kerala Chief Minister Pinarayi Vijayan corrected the policy address made by the governor. திருவனந்தபுரத்துல கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆளுநர் ஆற்றிய கொள்கை உரையை சரி செய்தார். Who, according to Mr. Vijayan, had skipped portions as cleared by the cabinet and made additions. ஆளுநர் அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சில பகுதிகளை விட்டுவிட்டும் சிலதை அவரே சேர்த்தும் பேசியிருக்கார். As long-serving governors, Mr. Ravi and Mr. Arlekar should be aware. நீண்ட காலம் ஆளுநர்களா பணியாற்றும் திரு ரவி மற்றும் அர்லேக்கர் தெரிஞ்சிருக்கணும் that it is a time-honored constitutional convention. இது ஒரு நீண்ட காலமாக மதிக்கப்படும் அரசியலமைப்பு மரபு என்று. For a governor to read out the exact text of his speech or special address. ஒரு ஆளுநர் உரையின் அல்லது சிறப்புரையின் சரியான வாசகத்தை அப்படியே வாசிக்கணும், which informs the state of the policies of an elected government. அந்த உரைதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட கொள்கைகளை மாநிலத்துக்கு தெரிவிக்குது. There has never been an incident of the British monarch departing from the official speech. பிரிட்டிஷ் மன்னர் அதிகாரப்பூர்வ உரையிலிருந்து விலகி பேசிய ஒரு சம்பவம் கூட இதுவரைக்கும் நடந்ததில்லை. And the Indian system is based on the Westminster model of parliamentary democracy. இந்திய அமைப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. Yet, they have chosen to violate the convention. இருந்தாலும் அவங்க இந்த மரபை மீற முடிவு செஞ்சிருக்காங்க. Even though they have no option but to function as mouthpieces. அவங்களுக்கு மவுத்பீசஸாக செயல்படுவதை தவிர வேறு வழி இல்லை என்றாலும் கூட. இங்க மவுத்பீசஸ்னா இன்னொருத்தர் சார்பா பேசுறவங்க, அதாவது மாநில அரசு சொல்றத அப்படியே சொல்றது. To quote former President R. Venkatraman of the state governments. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் சொன்னதை மேற்கோள் காட்டினாள். Mr. Ravi's penchant is to quote controversies. திரு ரவியின் பென்சென்ட், அதாவது அவருடைய தீவிரமான பழக்கம் சர்ச்சைகளை உருவாக்குவது. But Mr. Arlekar did not repeat what he did last year. ஆனா திரு அர்லேக்கர் போன வருஷம் செஞ்சத இந்த வருஷம் செய்யல. When he stuck to the script, striking an officially punctually a stone. போன வருஷம் அவர் ஸ்கிரிப்டை விட்டு விலகாம அதிகாரப்பூர்வமா ரொம்ப பங்க்சுவலியஸா, அதாவது ரொம்ப கவனமா சரியான நடைமுறைகளை பின்பற்றி பேசினார். Apparently,
Tired of Mr. Ravi's repeated violations of the convention, திரு ரவி இந்த மரபை மீண்டும் மீண்டும் மீறுவதால் சோர்வடைந்த மாதிரி தெரியுது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin has favored a constitutional amendment. தமிழ்நாடு முதல்வர் M.K. Stalin ஒரு அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. To do away with the practice of commencing the first assembly session of the year with the governor's address. வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்குற பழக்கத்தை நீக்குவதற்காக. Articles 87 and 176 of the Constitution require the President and governors to make special addresses. அரசியலமைப்பின் 87 மற்றும் 176வது பிரிவுகள் குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் சிறப்புரை ஆற்ற வேண்டும்னு சொல்லுது. To Parliament and state legislatures in the new year. புதிய ஆண்டில் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும். About 35 years ago, President Venkatraman had repeatedly recommended to Prime Ministers Rajiv Gandhi and Chandrasekhar. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் பிரதமர்கள் ராஜீவ் காந்தி மற்றும் சந்திரசேகரிடம் தொடர்ந்து பரிந்துரைத்தார். That the practice be deleted through an amendment. ஒரு திருத்தத்தின் மூலம் இந்த பழக்கத்தை நீக்க வேண்டுமென்று. ஏனா அவர் அதை பிரிட்டிஷ் காலத்து வழக்கொழிந்த பழக்கம் மற்றும் அர்த்தமற்ற சம்பிரதாயம் என்று அழைத்தார். This suggestion should be viewed in line with the thinking of the regime at the center. இந்த ஆலோசனையை மத்தியில் இருக்கிற ஆட்சியின் சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். Which seems to have taken upon itself the task of repealing outdated colonial laws. காலாவதியான காலனித்துவச் சட்டங்களை நீக்கும் பணியை அதுவே எடுத்துக்கொண்டது போல தெரியுது. The language of the two articles was borrowed from the rules of the House of Commons. இந்த இரண்டு பிரிவுகளின் மொழியும் House of Commons-ஓட விதிகளிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. Nothing would be lost if the articles are scrapped. இந்த பிரிவுகளை நீக்கினால் ஒன்றும் இழப்பு ஏற்படாது. ஏனா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் சட்டமன்றத்தில் உரையாற்றும் உரிமை அப்பவும் இருக்கும். Under Articles 86 and 175. பிரிவுகள் 86 மற்றும் 175 கீழ். Importantly, governors should not assume powers and functions that are not envisaged under the Constitution. முக்கியமா ஆளுநர்கள் அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் எடுத்துக்க கூடாது. அரசியலமைப்புல என்விசாட் செய்யப்படாத, அதாவது எதிர்பார்க்கப்படாத அல்லது குறிப்பிடப்படாத அதிகாரங்களை. And should set an example of respecting the letter and spirit of the Constitution. மேலும் அவங்க அரசியலமைப்பின் எழுத்தும் உணர்வையும் மதிச்சு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். So that's the second editorial for the day. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா a big critical. ரொம்ப விமர்சனபூர்வமா இருக்கு. ஆசிரியர் ஆளுநர்களின் செயல்களை அரசியலமைப்பு மரபுகளுக்கு எதிரானதுன்னு கடுமையா சாடுறாரு. அவங்க செயல்களை மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டினும் அவங்க நடத்தையையும் நேரடியா விமர்சிக்கிறாரு. அதனால the tone is clearly critical. All right folks, பாட்காஸ்ட் முடிய போகுது. But wait, ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இருக்கு. நீங்க தினமும் எடிட்டோரியல்ல கத்துக்கிற vocabulary-ய டெஸ்ட் பண்ணணுமா? அப்ப எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. இது எடிட்டோரியல் vocabulary-க்கான IPL மாதிரி. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 7 PM-க்கு அன்னைக்கு நம்ம பார்த்த எடிட்டோரியல் vocabularies-ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, ஸ்கோர்ஸ் இருக்கு, ரிவார்ட்ஸ் கூட இருக்கு. So don't miss it. இப்பவே எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு மார்னிங் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாட்காஸ்ட்ல சந்திப்போம். Until then, this is your Malar signing off. Bye-bye and take care.